உங்களுக்கு பேபி கார்ன் பிடிக்குமா? அப்போ இந்த ஹனி பேபி கார்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு பேபி கார்னை இந்தமாரி கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இதுமாரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு விரட்டி வச்சிடுங்க. இப்போது எண்ணெய் காய்ச்சதும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மைதா மாவு போட்டு டபுள் ஃப்ரைவாகவும் பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதை ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாஸஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மேலவே கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபேனில் கொஞ்சமாக வெண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின இஞ்சியும் பூண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வதக்கிடுங்க. இப்போ க்யூபாக நறுக்கின கேப்சிகமும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது மேலேயே நம்ம இப்போ சாஸஸ் வச்சுருந்தோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கரைச்சி அது மேலேயே ஊற்றிடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றும்போது நம்ம சாஸ் கெட்டியாக கிடைக்கும், சாஸஸ் மாரி. இப்போ இந்த சாஸஸ் மாரி வந்தோன்னா நம்ம பொரித்து வச்சுருந்த அந்த கார்னையும் போட்டுடலாம். இது மேலேயே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு தேன் ஊற்றிக்கோங்க. தேன் ஊற்றும்போது நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் தேன் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.